بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஆக சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தின் இறுதி நாட்களிலே 4வது நாட்கள் இஷாவுடைய வக்து வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் நோய் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது. இப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ரிவாயத்தை செய்கின்றார்கள். அதை பற்றி பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்டார்கள், ஆயிஷாவே, என்னுடைய மக்கள் வந்து விட்டார்களா, தொழுகைக்காக நிற்கின்றார்களா, அவர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கின்றார்கள். 4 நாட்களுக்கு முன்னால், மரணமாகுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் இசாவுடைய நேரத்திலே இந்த கேள்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மக்கள் இன்னும் தொழவில்லை என்று கூறுகின்றார்கள். பிறகு என்னை குளிக்க வையுங்கள், என் மீது தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். மயக்கம் தெளிந்த நிலையிலே நல்ல முறையிலே குளித்ததற்கு பின்னால் குளித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமருகின்றார்கள். திரும்பவும் அவர்களுக்கு மயக்கம் வந்து விடுகின்றது. அப்படியே கீழே விழுந்து விடுகின்றார்கள். தொழக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கிய நிலையிலே கிடந்தார்கள். இன்னும் சிறிது நேரம், கொஞ்ச நேரம் கழித்ததற்கு பின்னால் திரும்பவும் எழுந்தார்கள். திரும்பவும் எழுந்து அதே கேள்வியை கேட்டார்கள், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? கண்ணியத்திற்குரிய தோழர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் மீது எந்த அளவிற்கு அக்கறையோடு இருந்திருக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்கு இந்த ஒரு சம்பவம் போதுமானதாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு அக்கறையோடு இருந்தார்கள். பிறகு மயக்கம் தெளிகின்றது. பிறகு என்னை குளிக்க வையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். பிறகும் குளிக்க வைக்கப்படுகின்றார்கள். குளிக்க வைக்கப்பட்டதற்கு பின்னால் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக என்ன செய்கின்றார்கள், அங்கே மிஹ்ராபுக்கு செல்லுகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏவுகின்றார்கள். அபூபக்கரே, மக்களுக்கு நீங்கள் தொழ வையுங்கள் என்று ஏவுகின்றார்கள். அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 17 வக்து தொழுகையை அன்று வியாழக்கிழமை இஷா முதல் திங்கட்கிழமை ஃபஜ்ர் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திற்கு பின்னால் தான் நின்று தொழுகின்றார்கள். இதை பார்த்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையை தொழ வைக்க சொல்லாதீர்கள், மக்கள் இதை துர்க்குறியாக நினைப்பார்கள் என்று அறிவாக சொல்லுகின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மறுத்து விடுகின்றார்கள். வேண்டாம், அபூபக்கர் தான் இமாமத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு நாள் முடியாமல் இருக்கும் பொழுது, இதே போன்று 2 நாட்களுக்கு முன்னால் லுகருடைய வக்து வருகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை பார்த்து அந்த மெஹராபில் இருந்து கொஞ்சம் ஒதுங்குகின்றார்கள். பிறகு அபூபக்கரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கிளை செய்கின்றார்கள். வேண்டாம், அப்படியே நில்லுங்க, அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி செய்றாங்க, சைக்கிளை செய்கின்றார்கள். பிறகு அபூபக்கருக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையிலே உட்கார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடதுபுறத்திலே உட்கார்ந்து தொழ வைக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் சொல்லுகின்றார்கள். ஆக கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தொழுகையிலே பேணுதலோடு இருந்திருக்கின்றார்கள் பாருங்கள், எந்த அளவிற்கு கவனமாக இருந்திருக்கின்றார்கள் பாருங்கள். இறுதி நாள், கடைசி நாள், ஒரே ஒரு தினம் இருக்கும். அந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது பாருங்கள். அன்று தங்கள் கைகளிலே இருந்த 7 தினார், அந்த காசை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். ஒரு நபியிடத்திலே, ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தினுடைய தலைவரிடத்திலே இறுதியாக இருந்த காசுகள் என்ன? வெறும் 7 தினார்கள் மட்டுமே. அந்த 7 தினாரையும் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே மக்களுக்காக செலவழித்து விட்டு சென்றார்கள். இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. ஒரு தினத்திற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்குத்தான் அவர்கள் இருந்தார்கள். அன்று இரவு விளக்கை எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே விளக்கை எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு சென்று விளக்கில் எண்ணெயை வாங்கி என்ன செய்கின்றார்கள்,
அன்று இரவு பக்கத்து வீட்டிலே இரவல் வாங்கப்பட்ட எண்ணெயை கொண்டுதான் அவருடைய வீட்டிலே விளக்கு எரிந்தது. இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கவசம், போர் கவசம் இருக்கின்றது, ஒரு யூதரிடத்திலே கிட்டத்தட்ட 30 சா கோதுமைக்கு அடமானம் வைக்கப்பட்ட நிலையிலேதான் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தலைவர் எப்படி இருக்கின்றார் பாருங்கள். ஒரு தலைவர் மக்களுக்கு எப்படி வழியை காட்டினார் பாருங்கள். அவருடைய வீட்டிலே விளக்கு எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. தன்னிடம் இருந்த 7 தினாரை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவருடைய கவசம் ஒரு யூதரிடத்திலே 30 சா கோதுமைக்கு அடமானமிடப்பட்ட நிலைமையிலேதான் அவர்கள் இருந்தார்கள். இன்று நம்முடைய நிலைமை என்ன, எப்படி இருக்கின்றோம்? மரணம் ஆகும் வரை நம்முடைய நிலைப்பாடு இந்த உலகம் என்ற அடிப்படையிலே இருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்பவும் கவனமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் செலவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறுதி நாள் ஃபஜ்ருடைய நேரம், திங்கட்கிழமை, ரபியுல் அவ்வல், ஹிஜ்ரி 11, ஃபஜ்ருடைய நேரத்திலே கடுமையான குளிர். முஸ்லிம்கள் யாருமே தூங்கவில்லை. உறங்காத கண்களோடு விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குரல்கள் தழும்ப தழும்ப அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லுகின்றார்கள். நெஞ்சமெல்லாம் படபடக்க இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை ஒதுக்கிவிட்டு பார்க்கின்றார்கள். மக்கள் எல்லாம் தொழுகைக்காக ஒன்றாக நிற்கின்றார்கள். தொழுகைக்காக எல்லாரும் நிற்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சஹாபாக்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு பொன்முறுவல் பூத்தார்கள். அதை பார்த்துவிட்டு சிரித்தார்கள். அந்த சிரிப்பினுடைய அர்த்தம் என்ன? நான் கொண்டு வந்த நுபுவத்தை சரியான முறையிலே மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்த்து விட்டேன். நான் சொன்ன தொழுகையை மக்கள் சரியான முறையிலே நிறைவேற்ற கற்றுக்கொண்டார்கள். நான் எந்த இமாமத்து செய்தேனோ அந்த இமாமத்திற்கு ஒரு பொறுப்பான ஒரு ஆளை நியமித்து விட்டேன். என்னுடைய பொறுப்பிலே நான் சரியான முறையிலே நான் நிறைவேற்றி விட்டேன் என்ற புன்னகையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த திரையை ஒதுக்கி பார்த்தார்கள். பிறகு மனைவிமார்களை அழைத்தார்கள், தன்னுடைய மக்களை அழைத்தார்கள், தன்னுடைய பேர குழந்தைகளை அழைத்தார்கள். மரணிக்கக்கூடிய சமயத்திலே ஒரு மனிதனுடைய கண்களிலே என்ன இருக்கும்? அவன் அழுது கொண்டிருப்பான், புலம்பிக் கொண்டிருப்பான். மனைவி மக்களை பார்த்தெல்லாம் பிரிய போகின்றேனே என்ற கவலைதான் அவனுடைய உள்ளத்திலே இருக்கும். சொத்துக்கள் சுகத்தை எல்லாம் எப்படி பிரிப்பது என்பதை பற்றி அவன் பேசுவான். இந்த உலகமும் அதைத்தான் எதிர்பார்க்கும். நம்முடைய மனைவி மக்களும் அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் அழைத்து உபதேசம் செய்கின்றார்கள். எந்த அளவிற்கு உபதேசம் செய்கின்றார்கள்? உருக்கமான முறையிலே அவர்களுக்கு உபதேசம் செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். கடுமையான குளிர், அவர்கள் போர்த்தப்படுகின்றார்கள். கடுமையான சூடு உடம்பிலே போர்த்தப்படும் பொழுதெல்லாம் முகத்திலே இருந்து அந்த போர்வை எடுத்துக் கொள்கின்றார்கள். எடுத்துக் கொண்டதற்கு பின்னால் இறுதியாக சொல்லுகின்றார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தகது அம்பியா குபூரகும், நபிமார்களுடைய கபறுகளை அவர்கள் மசாஜிதா வணக்கக்கூடிய இடமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இறுதியாக சொல்லுகின்றார்கள். பிறகு சொல்லுகின்றார்கள், அரபியர்களுடைய பூமியிலே 2 மார்க்கம் கிடையாது, ஒரே மார்க்கம் தான், இஸ்லாம் என்ற ஒரே மார்க்கம் தான் இருக்கும். இந்த பூமியிலே 2 மார்க்கத்திற்கு இடமில்லை என்பதை தெளிவான முறையிலே சுட்டி காட்டுகின்றார்கள். அடுத்தது சொல்லுகின்றார்கள், தொழுகை 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 என்று கூறுகின்றார்கள். எந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தி இருக்கின்றார்கள் பாருங்கள். பிறகு சொல்லுகின்றார்கள், நீங்கள் உரிமையினுடைய விஷயத்திலே கவனமாக இருங்கள் என்று சொன்னார்கள். இறுதியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர் அப்துர்ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிஸ்வாக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த மிஸ்வாக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை உணர்ந்து என்ன செய்கின்றார்கள்? அந்த மிஸ்வாக்கை அப்துர்ரஹ்மானிடம் இருந்து வாங்குகின்றார்கள். பிறகு அதை மென்மைப்படுத்தி தன்னுடைய வாயை கொண்டு மென்மைப்படுத்தி அதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே கொடுக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்த அந்த மிஸ்வாக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி பல் துலக்குகின்றார்கள். துலக்கி விட்டதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்திலே பிரியக்கூடிய சூழ்நிலையிலே தன்னுடைய விரல்களை உயர்த்துகின்றார்கள். தன்னுடைய விரலை உயர்த்தி என்ன சொல்லுகின்றார்கள்? அவருடைய பார்வை முகத்தை நோக்கி போகின்றது. அந்த நேரத்திலே உதடுகள் அசைகின்றன. இறை தூதர்கள்
வாய்மையாளர்கள், இறை போர் தியாகிகள், நல்லோர்கள் ஆகிய நீ யாருக்கெல்லாம் யா அல்லாஹ் அருள் செய்தாயோ அல்லாஹ்வே அவர்களை போன்று என்னையும் நீ மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, உயர்ந்த நண்பனோடு என்னை நீ சேர்த்து வைப்பாயாக, அல்லாஹ்வே உயர்ந்த நண்பர்களோடு என்னை நீ சேர்ப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தூதர் வந்தார். அந்த தூதர் வாழ்ந்து காட்டினார். எப்படி வாழ்ந்து காட்டினார் பாருங்க. உலகத்திலே எந்த தலைவர்களும் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். ஏன் வாழ்ந்து காட்டினார்? காலம் காலமாக விட்டு செல்லக்கூடிய இந்த சமூகம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இவருடைய கேள்வி கணக்கு லேசாக ஆக வேண்டும். தனக்கென்று எதுவும் வேண்டாம், தன்னுடைய குடும்ப கணக்கென்று எதுவும் வேண்டாம். இந்த உலகத்திலே எதையுமே அவர்கள் அனுபவிக்காமல் நமக்காக வாழ்ந்து விட்டு சென்றார்கள். ஆனால் இன்று நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தாந்தோடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் கையிலே கொடுக்கப்பட்ட இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வீணாக விளையாட்டாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தப்பட்ட எந்த அறிவும் நமக்கு இல்லை. அதன் மீது தொடுக்கப்படக்கூடிய போர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விழிப்புணர்வு நம்மிடத்திலே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் அவருடைய இறுதி நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே கால்கள் அறுபட்டவர்களாக, கைகள் அறுபட்டவர்களாக, மூக்குகள் அறுபட்டவர்களாக, கழுத்து அறுபட்டவர்களாக சஹாபாக்களும் அவருடைய தோழர்களும் வந்து நிற்பார்கள். அந்த நேரத்திலே நாம் எந்த ஓரத்தில் இருப்போம் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய கழுத்துக்களை பிடித்து கேட்பார்கள், இப்படி ஒரு மார்க்கத்தை நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய கைகளிலே கொடுத்தோமே, அதை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பார்கள். ரத்தம் வழியிலும் இடத்திலே கேட்பார்கள். கண்ணியத்திற்குரிய தோழர்களே, சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். அந்த ரத்தத்திற்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? அந்த ஹபீபுக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? நாம் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தன் மீது துன்பத்தை சுமந்து கொண்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு தூதருக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார், லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன், உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கின்றார், மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் ஹரீஸுன், உங்கள் மீது அவர் பேராமல் உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நம்மை பார்த்து சொல்லுகின்றான், ஓ மனித சமூகமே, அந்த தூதர் உங்கள் மீது பேராவல் உள்ளவர், உங்களை மன்னிக்க கூடியவர், உங்கள் மீது கண்ணியமானவர் என்று கூறுகின்றார். ஒரு கண்ணியமான தூதரை பெற்றிருக்கின்றோம். எத்தனையோ நபிமார்கள் துஆ செய்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே நான் பிறக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அவர்களுக்கு கிடைக்கவில்லை அந்த பாக்கியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது. நம்மை அல்லாஹ் அவருடைய உம்மத்தாக ஆக்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்களை பாருங்கள். உரிமையிலே கவனமாக இருந்தார்கள், குடும்பத்திலே கவனமாக இருந்தார்கள், தான தர்மத்திலே கவனமாக இருந்தார்கள், இன்னும் தொழுகையிலே கவனமாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த படிப்பினையின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாளை மறுமையுடைய நாளையிலே அவருடைய ஷஃபாத்திற்கு நாம் உரியவர்களாக ஆகுவோம். அவர்களுக்கு மாற்றமாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்மை பார்த்து அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நம்மை பார்த்து திருப்பிக் கொள்வார்கள். மறுமையிலே இழிவடைந்தவருடைய வரிசையிலே நாம் நிற்போம். எனவே நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிரிப்பையும் சஹாபாக்களுடைய அன்பையும் பெற வேண்டும் என்றால் நாம் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்விற்காக மரணிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு விளக்கம் தந்தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.